ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். என் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த வரும் ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா கீரை பக்கோடா. ஸோ கீரை வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் உள்ள அதை வச்சு ஒரு டெலிகசி ஒரு டேஸ்டியாக ஒரு கீரை பக்கோடா பண்ண போகிறாரு. இன்றைக்கி நம்ம சிறுகீரை பக்கோடா செய்ய போகிறோம். சிறுகீரை வந்து ஒரு கட்டு எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா கீரையில் வந்து மண் நிறையா இருக்கும். ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு அப்புறம் கட் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரை ஒரு கட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கடல மாவு 1/4 கிலோ, பெருஞ்சீரகம் சோம்பு பண்ணுவாங்க அது 1 டீஸ்பூனு, புதினா இலை, மல்லி இலை, உப்பு, தேவையான உப்பு, எண்ணெய். இப்போ சிறுகீரை பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஒரு வானிலை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு காய வைக்கலாம். அது காய்ஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணலாம். அதனால் அது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எண்ணெய் காயத்துக்கு லேட் ஆகும். அதனால் முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சிடுறேன். இப்போ எண்ணெய் காயிட்டோம். நம்ம இந்த பக்கோடா செய்யறதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கணும், மிளகாய் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருஞ்சீரகம், புதினா இலை, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். எதுக்காக பிசையுதுன்னா, இந்த மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்க, வேறு எதுவும் காரம்லாம் போடுறதில்ல. இந்த மிளகாய் வந்து காரம் இறங்கிறதுக்கோசரம் பிசைகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கீரை எடுத்து போட்டுப்போம். இப்போ நல்லா கலக்கணும், பிசையணும். இந்த உப்பு, காரம், இந்த பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்க மட்டும் இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னொரு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவை மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் மாவை மிக்ஸ் பண்ணணும். தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது. மிக்ஸ் பண்ணிக்கலாம் போண்டாவாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கணும். இந்த எண்ணெயில் போட்ட பின்னாடி ஒரு 3 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பார்ப்போம். வெந்திருக்கு. திருப்பி போடலாம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு சைடு வந்துருச்சு, இந்த சைடு வந்துச்சு. இந்த ப்ரௌனிஸாக வரணும். இந்த ப்ரௌனிஸ் வந்தால் எடுத்துடலாம். இப்போ 2ஆவது டைம் போட்டதும் பொரிச்சு எடுத்துடலாம். கீரை பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நாம் வந்து சிறுகீரை எடுத்துருக்கோம். இதில் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு முளைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, மற்றபடி உங்களுக்கு ஈவன் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. என்ன உங்களுக்கு பிசைறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த கீரைகள்லாம் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும். இப்போ இந்த சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் வந்து மெல்லிசாக இருக்கும். ஒரு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால முருங்கைக்கீரை கொஞ்சம் திக்காக இருக்கும். எந்த கீரை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீரைகளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் வந்து உங்களுக்கு பச்சையாக இருக்குது இல்லையா, அந்த பச்சையத்தில் வந்து மெக்னீஷியம் உண்டு. இந்த அந்த குளோரோஃபில் வந்து மெக்னீஷியம் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஸோ மெக்னீஷியம் கண்டென்ட் நிறைய உண்டு எல்லா கீரையிலையுமே. அது போக மற்ற மினரல்ஸ்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் மேங்கனீஸ், கொஞ்சம் கால்சியம், கொஞ்சம் அயன், எல்லாமே கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும். ஸோ கீரைகள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினரல்ஸ் நிறைய கிடைக்கும். அது போக வந்து ஃபைபர், நார்ச்சத்து நிறைய இருக்கும். ஸோ கீரைகளில் பண்ணுற எந்த பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால், கீரையை வந்து நல்லா கழுவணும். சரியாக கழுவலன்னு சொல்லிச்சிங்க, ஸோ அந்த மண் வந்து நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிடும். அது நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் வந்து கீரையை நைட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படிம்பாங்க. நைட்டில் சாப்பிட மாட்டாங்க, நைட்டில் சமைக்கக்கூடாது, அதான் மெயினாக சொல்ல வேண்டியது. ஆனால் நைட்டில் சமைச்சாங்கன்னு சொன்னால் அவங்க நல்லா க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதுக்காக நைட்டில் கீரையை சாப்பிட மாட்டாங்க. பட் பொதுவாகவே கீரையை நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னு சொன்னால், ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு நல்லா அலசி, ஒரு 2-3 முறை நல்லா அலசி மண் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வேர்பாகத்தெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கீரையை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பழுத்த இலையை யூஸ் பண்ணாதீங்க. பழுத்த இலையோ பூச்சியுள்ள இலையோ யூஸ் பண்ணாதீங்க. அதில் சம்டைம்ஸ் கீரையோட இந்த மற்ற இதுவும் சேர்ந்துருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு புல்லோ அல்லது களையோ அது கூட இருக்கலாம்.
ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கீரை வந்து ஒரு ஹெல்தி ஐட்டம் தான். பட் என்னென்னா நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்குங்க, வேக வச்சு எடுத்துக்கங்க, அதுதான் முக்கியம். சூடான சுவையான சிறுகீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப திருப்தியாக நல்லா சாப்பிடுவாங்க. சரி. எக்ஸலண்ட். கீரை பக்கோடா வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த கீரை பக்கோடா ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவர் எண்ணெய் எடுத்துக்கிட்டார். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெயில் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாரு. பச்சை மிளகா தான் போட்டார், உப்பும் அதில் தான் போட்டார், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணார். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்குவீஸ் பண்ணார். அதாவது அந்த மிளகா இருக்கு இல்லையா, மிளகா இந்த காரம் வந்து எண்ணெயில் இறங்குற மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சார். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கீரையை ஆட் பண்ணார். கீரையை ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சார். ஏன்னா கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி வரும். கீரையிலேருந்து பிசையும் போது கீரையிலேருந்து தண்ணி வரும். ஸோ தண்ணி வந்து அந்த தண்ணி தான், இந்த கீரையில் இருக்கிற தண்ணி தான் இந்த பக்கோடாவுக்கு பைண்டிங் ஃபோர்ஸ். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. இந்த தண்ணியை வந்து கீரை தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் தண்ணி கிடையாது. ஸோ ஆயில் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கீரை தண்ணியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு அதில் போட்டு பிசையும் போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கிட்டு ஆல்மோஸ்ட் லைக் 70% ட்ரையாக தான் இருக்கும். 70% ட்ரையாக தான் ஆயிலுக்குள்ளே போடுறாரு. போட்டு எடுக்கும்போது அது நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இப்போ என்ன இப்போது வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் வந்து பிசைய முடியலன்னு சொல்லி தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால், இது வந்து பக்கோடாவாக இருக்காது, இது வந்து போண்டாவாயிரும். வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது போண்டாவாயிரும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த வாட்டர் எந்த இடத்துலையும் சேர்க்காம பண்ணணும், அதுதான் முக்கியம். அதுதான் வந்து ட்ரிக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க கீரையை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். டீச்சர்ஸ் கூட கேட்பாங்க, வாட் இஸ் திஸ், என்ன இதுன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து இட் இஸ் நாட் வெரி காமன். ஒரு கடையில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை பக்கோடா வாங்க முடியாது. உங்கள் வெங்காய பக்கோடா வாங்கலாம், மட்டர் பக்கோடா, முந்திரி பக்கோடா வாங்கினதெல்லாம் கிடைக்கும். ஆனால் கீரை பக்கோடாங்கிறது நீங்களே செஞ்சால் தான் உண்டு. ஸோ செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் சரியாக இல்லைன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். கிவ் யுவர் கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விடைபெறுவது அன்பழகன், தங்கராஜ்.